الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்தும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுடைய வாழ்க்கை என்று எங்களுக்கு ஒதுக்கிக்கிறது ஒரு மிகவுமே குறைவான ஒரு காலம். அதனால தான் சில கட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம், மகண்ட ஜனாசாவை வாப்பா நின்று தொழுகிற காட்சியை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், கண்டிக்கிறோம். சில கட்டத்தில் அப்பா நின்று தொழுகிறாரு, அவர்கிட்ட ஒரு கிராண்ட் சைல்டு ஒரு ஜனாசாவை முன்னுக்கு நின்று இருக்கிற காட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு உலகத்தில் ஒவ்வொரு மாதிரி துனியாவுடைய லைஃப்பை முடிவு பண்ணுறாங்க. முதலாவது, நாங்கள் எல்லாரும் தாயிட வயிற்றுல இருந்தோம், அது கிட்டத்தட்ட ஒரே காலம் தான் எல்லாருக்கும், அது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேம். ரெண்டாவது, துனியாவுக்கு வந்தால் இந்த துனியாவில் எல்லாருக்கும் ஒன்று இல்லை, ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும். சிலவங்க 60 70 தாண்டி போவாங்க, இன்னும் சிலவங்க 20 தாண்ட மாட்டாங்க. இன்னும் சில ஆட்கள் 5 வயசுலேயே மௌத்தா பெற்றுவாங்க, சின்ன பிள்ளை ஆகிக்க போகலே மௌத்தா பெற்றுவாங்க. அல்லாஹ்விடத்துல சகோதரர்களே, துனியாவுடைய லைஃப்ல ஒரு தர்த்தீப் உண்டு, ஒரு முறை ஒன்று இல்லை. இவருக்கு பிறகு தான் இவர் வயசாகிறோனும், 3 பிள்ளைக்கு 3 பிள்ளையோட கல்யாண விஷயம் எல்லாம் முடிச்சிடணும், இன்னும் அவர் சரியா செட்டில் ஆகல, லைஃப்ல செட்டில் ஆகிடணும், சொந்த வீடு எடுக்கணும், இதுக்கு பிறகு தான் துனியாவுடைய லைஃப்பை முடிக்கிறன்றது அப்படி ஒன்று அல்லாஹ் கிட்ட இல்லை. நாங்கள் எங்கட இந்த பள்ளியில கூட இந்த நாள் ஜனாசா தொழுது கொண்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஜனாசாவுக்கு ஒவ்வொரு ஸ்டோரி, கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஜனாசாவுக்கு ஒவ்வொரு வித்தியாசமான ஒவ்வொரு வகையான ஸ்டோரி. 1 2 இல்லை, நானும் நீங்களும் எத்தனையோ ஜனாசாக்கள் கலந்து கொள்றோம். சகோதரர்களே, வாழ்ற இந்த காலம் உலகத்துல வாழ்ந்துட்டு சும்மா போவே இல்லை. ஏன்டா எங்கட லைஃப் இதோட முடியறதில்ல. நாங்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் துனியாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிருந்து, எங்களுக்கு பின்னுக்கு சிலவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள பார்த்து நாங்கள்லாம் நினைக்கிறேன் அவங்களோட லைஃப் முடிஞ்சிருந்து. சகோதரர்களே, அவங்களோட லைஃப் முடியல, அவங்களோட லைஃப் முடியல, அவங்களோட லைஃப் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிக்குது. எப்படி நாங்க வாழ்ற இந்த துனியாவுக்கு துனியாண்டு பெயரோ, அவங்க வாழ்ற வேர்ல்டுக்கு பர்சஹ்ன்ற பெயர். எத்தனை பேருக்கு பர்சஹ்ன்ற வேர்ல்டை பத்தி தெரியும்? நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற சிலர் பர்சஹ்ன்ற வேர்டு இன்றைக்கு தான் கேள்விப்பட்டார்களும். இப்போ எங்களுக்கு துனியாவுக்கு தெரியும். எங்களோட வரியெல்லாம் துனியாவை பத்தி தானே. எங்களோட முழு சிந்தனையும் எப்படி துனியால சக்சஸ் ஆகுது. நாங்க பர்சகை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது சகோதரர்கள்.
அல்லாஹ் துன்யால தார இந்த காலம் புத்திசாலி யாரு, சக்சஸ் யாருண்டா, யாரு வெற்றி பெற்றவருண்டா, அவர் இங்க வாழ்ற இந்த துன்யாலையும் சக்சஸ் ஆகிக்கிறாரு, பர்சக்லையும் சக்சஸ். பர்சக்ல இருந்து அல்லாஹ் அவரை எழுப்பாட்டி நாளைக்கு தாருல் கரார் என்று ஃபைனலா அல்லாஹ் முடிவு பண்ற ஒரு வேர்ல்டு வச்சுக்கிறான். அது 4வது வேர்ல்டு. இப்ப நாங்களாம் 2வதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது உண்டு. அதுக்கு சொல்லி தாருல் கரார், தாருல் ஜஸா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமாக. நாங்க துன்யாட 50 வருஷத்தை இவ்வளவு வரி பண்றோம். பர்சக்ல ஒரு மனுஷனுக்கு 50 வருஷம் இல்லை. அந்த பர்சக்ல 2000 இயர்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கிறாங்க. பர்சக்ல அவங்க இன்றைக்கு எத்தனை வருஷம் பர்சக்லன்னா 2000 வருஷம் பர்சக்ல, 1000 வருஷம் பர்சக்ல. எங்கட முழு முறையும் எங்கட இந்த 50 வருஷத்தை பத்தி தான். நாங்க பர்சக பத்தி யோசிக்கிறோம். அன்பானவர்களே, கிடைச்ச இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில எப்படி சக்சஸ் ஆகணும் என்றா, இங்க முடிஞ்சா அடுத்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். மறு எங்கேயுமே எங்களுக்கு தோக்கேலுமான இடம் இல்லை. அது எங்களுக்கு எங்கேயுமே தோக்கேல. இங்க முடிகிறது மறுவ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வரைக்கும். இந்த துன்யால வாழ்றது அப்படி வாழ்ந்துட்டு போகணும். மதீனால ஒரு ஜனாசா விழுந்துச்சு. அந்த ஜனாசாட செய்திக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நேத்து மதீனால யாரு வஃபாத் ஆகினது யா ரசூலல்லாஹ். அந்த மனிதனுடைய வஃபாத்துடைய செய்தி வானத்தில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் திறந்து மலக்குமாரெல்லாம் அவட்ட வருகைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் மௌத்தா போகுது யா ரசூலல்லாஹ். இஹ்தஸ் அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ சுமந்துட்டு இருக்கிற அந்த மலக்குமார் கூட அந்த சோலை மீட் பண்றதுக்கு, அந்த ரூஹ மீட் பண்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு அவங்க சந்தோஷத்துல குதிக்கிற குதி, அல்லாஹ்வுடைய அர்ஷும் குதிச்சிச்சு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய அர்ஷும் நடுங்கிச்சு யா ரசூலல்லாஹ். யாரு மௌத்தா போனேன். இது சாதனை சகோதரர், இது சாதனை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 31 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 37 வயசுல ஒரு ஆள் மௌத்தா போயிட்டிருக்கிறார். அவர் முஸ்லிமா வாழ்ந்தது 6 வருஷம் மட்டும்தான். என்னைய மாதிரி உங்களே மாதிரி 50 வருஷம் முஸ்லிமா வாழல. 60 இயர்ஸ் முஸ்லிமா வாழ்ந்துட்டு மௌத்தா போகல. 31 வர காட்டும் அல்லாஹ் இல்லை என்று சொன்னவர் 37ல மௌத் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு 6 வருஷம் முஸ்லிம் ஆகினார். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாத் இப்னு முஆத் என்று சொல்ற இந்த 37 வயசு வாலிபன் மௌத்தா போயிட்டு இருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து தான் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய, வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமாரெல்லாம் இவ்வளவு சந்தோஷத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுக்கு ஒரு நல்ல சாலிஹான ஒரு சோல் ஒன்று டிபார்ட் பண்ண போக்கல, உலகத்தொட்டு பிரிய போக்கல, வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குமாரும் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க அவரை சந்திக்கிறதுக்கு. எப்படி முக்கியமான ஒரு கெஸ்ட் ஒன்று எங்களோட வீட்டுக்கு வந்தா நாங்கள் நேரத்தோடய ப்ரிப்பேர் ஆகி, எங்களோட மஸ்ஜிதுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் வாராரு, நாங்கள் சும்மா வைக்க மாட்டோம் எங்களோட மஸ்ஜிதை. எவ்வளோ அழகா இன்றைக்கு வாராரு, பிரசிடென்ட் வாராரு இன்றைக்கு வைங்களே பள்ளிக்கு, நாங்கள் சும்மா இப்போமா எல்லாரும் எவ்வளோ எவ்வளோ அவரை வரவேற்கிறதுக்கு இது பண்ணுவோம். அது மாதிரி சகோதரர்களே, ஒரு நல்ல சோல் உலகத்தொட்டு ரூஹொண்டு பிரியும் பொழுது அந்த ரூஹ மலக்குமார் மேல எடுத்து போக்கல அந்த வானத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னா இவரை எதிர்பார்க்க. சஹாபாக்கள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இவர் மௌத்து, இவர்கிட்ட ஜனாசாவை நாங்க ஜன்னத்துல் பக்கீக்கு தூக்கி போறோம். ஜனாசாவை தூக்கிட்டு போற டைம்ல எங்களுக்கு இவர்கிட்ட ஜனாசா தூக்குற அந்த பாரம், அந்த வெயிட் ஒரு சொட்டு விளங்கல யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு மனிதன் ஜனாசாவுக்கு இறங்காத அளவுக்கு இது வரைக்கும் உலகத்துக்கே வராத 70,000 மலக்குமார் அல்லாஹ் அனுப்பி வச்சுக்கிறான் இவருடைய ஜனாசால கலந்து கொள்ள. இது சாதனை சகோதரர்கள். எங்கட மௌத்தும் அப்படி அமையும், எங்கட மௌத்தும் அப்படி அமையும். நாங்க சக்சஸ் நினைக்கிறேன்னா சல்லி நிறைய சம்பாதிச்சுட்டா ரைட், இவரை மாதிரி நான் ஈக்கணும், அவங்க ஈக்கிற மாதிரி எங்களுக்கு ஈக்கிறதுக்கு ஏலாம் என்று சில டைம்ல நாங்க நினைக்கிறோம். சகோதரர்களே, சக்சஸ் அது இல்லை. சல்லிக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70,000 மலக்குமார் அல்லாஹ் இதுவரைக்கும் யார்கிட்ட ஜனாசாவுக்கு இப்படி அனுப்பில்ல. இவருடைய ஜனாசாவுக்கு 70,000 மலக்குமார் அனுப்பிக்கிற இவருடைய ஜனாசால கலந்து கொண்டுவாங்க. அதுல அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவருடைய ஜனாசாவை நாங்க கொண்டு போயிட்டு கபூர்ல அடக்கம் செய்யற டைம்ல 4 பேர் கபூரை தோண்டினோம். அந்த கபூரை தோண்டினதுல 4 பேர்ல நானும் ஒரு ஆள். அதுல அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இவருடைய கபூரை தோன்றேன். இவருடைய கபரை தோண்ட 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 அந்த கபர்ல இருந்து மிஸ்குடைய வாசம் வந்து கொண்டே இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அந்த வாசத்தை வந்து கொண்டே இருந்தார்.
எங்கட மௌத்தும் இப்படி அமையணும் சகோதரர்கள். மௌத்துல தோத்து போறதுக்கு இயலாது. எங்கட மௌத்தும் நல்ல மௌத்தாக அமையணும். இதை சாதனையாக விளங்கணும். அதனால தான் அந்த சஹாபாக்கள் இந்த முழு வாழ்க்கை உலகத்துல வாழ்ற இந்த டைம்ல அவங்களோட டார்கெட் இருந்துச்சு. இப்ப எங்கட டார்கெட் துனியா மட்டும் தானே, அவங்களோட டார்கெட் துனியாவோட சேர்த்து. கட்டாயம் துனியா வேணும், ஹலாலா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், புள்ளைகளுடைய விஷயத்த நல்லா செய்யணும், புள்ளைகளுக்கு தேவையான நல்லதை கொடுத்துட்டு போகணும். ஒரு வாப்பட கவலை, இது தவறு இல்லை, இது செய்யணும். ஆனா எங்கட நோக்கம் சகோதரர்கள் இதுவா மட்டும் இருக்கக்கூடாது. சஹாபாக்களும் துனியாவை தேடினாங்க. ஆனால் அவங்களோட டார்கெட் இருந்துச்சு துனியா மட்டும் இல்ல, துனியாவுக்கு குறவு. துனியால 50, 30, 40 முடிஞ்சு அங்க போயிட்டு வாழணும். 3000, 5000, 10,000 வருஷம் அல்ல என்றைக்கு கியாமத் உண்டாக்குறானோ அது வரைக்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய டைம். அந்த சிந்தனை அந்த சஹாபாக்கள் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, உலகத்துல இதுக்கு முன்னுக்கு நாங்கள்லாம் எவ்வளவு பலமானவர்கள். அல்லாஹ் உலகத்துல எங்களுக்கு முன்னுக்கு சில உம்மத்தோட படைச்சாங்க. அந்த உம்மத்துகளே அல்லாஹ் அழிச்சு போட்டான். எங்களை விட எவ்வளவு பவரானவங்க தெரியுமா? மதீனாலேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சமூத் வாசிகள் வாழ்ந்த இடம் இருக்குது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் இன்றைக்கும் அதை வச்சுக்கிறான். இன்னைக்கு நாம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் எடுக்கிறோம், டிசைன் பண்றோம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட பேசுறோம், பிளான் பண்றோம், எப்படி ஃபவுண்டேஷன் போடணும், எப்படி போடணும். அன்பானவர்களே, அவங்க எப்படி வீடு கட்டினாங்க தெரியுமா? அல்லாஹ் எவ்வளவு பவர் கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத். சுப்ஹான் அல்லாஹ், அந்த மலைகள்ல வாழ்ந்தாங்க. அந்த மலையை எப்படி அவங்களோட ஊடா செஞ்சாங்கன்னு அவங்களோட முழு விரல்களால செஞ்சாங்க. அவ்வளவு பலமுள்ள ஆட்கள். அந்த ரூம் செஞ்சுக்கிறாங்க, மலையை கையால குடைஞ்சி செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு வேற ஒன்று தேவைப்படல, அதை உடைக்கிறதுக்கெல்லாம் ஒன்று தேவைப்படல. ஏன்னா அவங்க அவ்வளவு பவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்கள அப்படியே நாங்க அழிச்சு போட்டோம். அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுனால இவ்வளவு பலமாக இருந்தாங்க. இந்த மக்களை நாங்க அப்படியே அழிச்சு போட்டோம். எங்களுக்கு படிப்பினை பெறுறது சகோதரர்களே ஒரு சின்ன உதாரணம். படிப்பினை பெறதுக்கு எத்தனை உதாரணம் இதுக்கு முன்னால பேசுது. போன ஜும்மால நாங்க எல்லாரும் மனசுல ஒரு பெரிய பாரத்தை வச்சுக்கொண்டு இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம். என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்க போகுதோ. எங்களை தெரிஞ்ச சொந்தக்காரவங்க, எங்களை தெரிஞ்ச ஆட்கள், இவ்வளவு நிலைமைகள் மிக பயங்கரமாக. அன்பானவர்களே, உலகத்துல அது மட்டும்தான் வந்த சோதனை. உலகத்துக்கு எந்த அளவு சோதனை வந்திக்கு தெரியுமா? உலகத்துக்கு எந்த அளவு பஞ்சம் வந்திக்கு தெரியுமா? சகோதரர்களே, முஸ்லிம்கள் கூட மிருகத்தை, ஹராமான மிருகத்தை கூட அறுத்து தின்ற காலம் வந்துச்சு. அவ்வளவு பஞ்சம். எங்கட ஹிஸ்டரிக்கு சகோதரர்களே, மனிதர்களை திண்ட காலமும் பசி பஞ்சம் தின்னொன்றுமில்ல வழி இல்லாம மக்களை கொண்டு மக்களோட அந்த அந்த இதை எடுத்து சாப்பிட்ட அந்த சரித்திரம் கூட எங்கட இஸ்லாத்திலே. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு சோதனை வார டைம் அல்லாஹ் எங்களை கொஞ்சம் ரீடிரெக்ட் பண்றான். நீங்க போற டைம், நீங்க போற முறப்பில அல்லாஹ் ஒரு சோதனை தரப்போக்கள். இந்த சோதனை வந்து சகோதரர்களே 2 மாதிரி வரும். ஒன்று வரும் பர்சனலா வரும், பிஸ்னஸுக்கு படும், ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு திடீர்னு ஒரு நோய் ஒன்று வந்துடும். திடீர்னு நீங்க யார உலகத்துல நல்லா நேசிச்சிங்களோ அல்லாஹ் அவங்கள மௌத்தா பெற்றுவான். இது மாதிரி இது பர்சனலா வரக்கூடிய சில சோதனைகள். சில சோதனைகள் வரும் சகோதரர்கள், இது எல்லாருக்கும் அந்த சோதனை பாதிக்கப்படும். அதுல நல்லவர்களும் மௌத்தாகுவாங்க, அதுல கெட்ட மனிதர்களும் மௌத்தா போவாங்க. எங்கட நாட்டுல ஒரு பகுதியில ஒரு போன எர்த் ஸ்லிப் முதநாத்து நான் பேசிக்கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, சில ஜனாசாக்களை நாங்க எடுக்கிறதே இல்லை, முடிவு பண்ணிட்டோம், அதை அப்படி வச்சு அதை எடுக்கிறதுக்கே இல்லை என்றால் அந்த ஜனாசாக்களோட சேர்த்து சில ஆடுகளோட அந்த உடம்புகள் கூட அதுலேருந்து நாத்தம் வெளியாக ஆரம்பிக்குது. எங்களால் அந்த ஜனாசாவை எடுக்கிறது அவ்வளோ அட்வைசபிள் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் அப்படியே மூடிட்டோம். போன கிழமை நீங்கள் லிபியாவில் நியூஸ் படிச்சுப்பீங்க. லிபியாவில் ஒரு ஊரே அழிஞ்சு போச்சு, முழு ஊரே அப்படி அழிஞ்சு போச்சு. அன்பானவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு இதில் என்ன படிப்பிக்கிறார்? நாங்க இங்க இருக்கிறவங்க சிலர் நினைக்கிறது கேளும், கடல் மிச்சம் தூரம் தானே, சுனாமி வந்தா நாங்க தப்பி. நான் அபார்ட்மெண்ட்ல 20வது தட்டுல இருக்கிறேன், எப்ப எங்களுக்கு எப்ப என்ன வரப்போகுது? அன்பானவர்களே, ஒரு வெள்ளம் வரப்போகல நாங்க நினைக்கலும், நான் இவ்வளவு ஒசரத்துல இருக்கிறேன், இவ்வளவு நல்ல இடம் இருக்கிறேன், எங்கட ஊடிக்கிற இடம் எங்கண்டா ஒரு நாளும் தண்ணி வராது. அன்பானவர்களே, அல்லாஹ் அப்படித்தானா ஒரு மனிதன் அழிக்கணும். அல்லாஹ் அப்படித்தானா ஒரு மனிதன் அழிக்கணும். அல்லாஹ் ஒரு எர்த் குயிக்க கொடுத்தாண்டா எல்லாரும் முடிஞ்ச சகோதரர்கள். ஒரு காத்த உரமா வீசான். அல்லாஹுடைய பல படைப்புகள்ல ஆக பவர்ஃபுல்லானது தான் காத்து. காத்த அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அந்த காத்த கொஞ்சம் அல்லாஹ் அது ஒரு சைக்ளோனாக அல்லது அது ஒரு ஸ்டார்மாக, அன்பானவர்களே, இப்படி வந்து ஒரு நிலைமை ஒன்று மாறிச்சுண்டா இன்றைக்கு மனிதனுக்கு என்ன நிலைமை? சில டைம்ல நாங்க தப்பி, இன்னும் சிலர் நினைக்கலாம் இந்த ஊர்ல இந்த பாவம் நடந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு அப்படி கொடுத்திருப்பான், நாங்க அப்படி இல்லை, அதனால அல்லாஹ் எங்களுக்கு அப்படி தரல. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் தெளிவாக எழுதுறாங்க.
அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நேச்சர்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்க ஆரம்பிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இது மனிதர்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு வார்னிங். பெய்யக்கூடிய மழை கட்டாயம் தேவை. இன்றைக்கு ஒரு கண்ட்ரியில மழை கேட்டு துவா கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. எங்கட நாட்டிலேயும் நாங்க மழையை தேண்டி அல்லாஹ் கிட்ட துவா கேட்ட காலமும் மிகுது இல்லாம இல்லை. நாங்க துவாவும் கேட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க துவா கேட்கிறோம் குனூத்துல. இன்றைக்கு நாங்க துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் மழையை அளவாத்தா, குறைச்சித்தா, மழையை மிச்சம் தந்துடாத, காத்து அளவாக வீசு. அல்லாஹ் கிட்ட நாங்க துவா கேட்கிறோம். அன்பானவர்களே, ஒரு நாட்டுல துவா கேட்கிறாங்க மழை வேணும் என்று, இன்னொரு நாட்டுல மழை வானம் என்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு வேக்கப் கால் ஒன்று கொடுக்கறதுக்கு கடல்ல இருக்கிற தண்ணியை வெளியே அனுப்புவான். அது கடல்ல தண்ணிக்கு காட்டியும் சேஃப். அந்த தண்ணி அங்கிருந்து வெளியே வர ஆரம்பிச்சுச்சுண்டா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இன்னைக்கு ஹீட்ல மௌத்தா போற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சூடு கடுமையான சூட்டுல மௌத்தா போற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சூட்டு மாஷாஅல்லாஹ் எங்க நாட்டுக்கு வாரதில்லை. ஆனா சில பகுதியில் அடிக்கக்கூடிய சூடு 50 தாண்டி அடிக்கும். அன்பானவர்களே, அந்த டைம்ல எப்படி எங்கட காலத்துல நியூஸ் நாங்க பாக்குறோமோ, ஃப்ளட்ல இத்தனை பேர் மௌத்துண்டு, ஹீட்ல மௌத்தான லிஸ்ட் நியூஸ்ல வந்து கொண்டே இருக்கும். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு வார்னிங் என்னன்றால், இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அல்லாஹ் கொடுக்கிறது இது மிகப்பெரிய ஒரு வார்னிங். இது ஒரு வேக்கப் கால் உண்டு. நீங்க போற பாதை பிள்ளை, கொஞ்சம் உங்களோட மௌத்தை யோசிங்க. இதுக்கு பின்னால நீங்க போற ஒரு பெரிய ஜேர்னி ஒன்று இருக்குது, அதை பத்தி நீங்க யோசிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு. இன்றைக்கு எங்கட ஸ்ரீலங்கா போன கிழமை நடந்த அந்த வெள்ளத்துடைய அந்த விஷயங்கள் நாங்க முழு இன்டர்நேஷனல் மீடியாலே நாங்க இருக்கிறோம். இன்றைக்கு அவ்வளவு பாதிக்கப்பட்டு எத்தனையோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கால் பண்ணி பேசுறாங்க, நீங்க சேஃப் ஆகிக்கிறீங்களா, அவங்களோட பிரச்சனை ஓகேயா, என்ன நிலைமை, நாட்டு நிலைமை என்ன. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களாகிய நாங்க, ஈமான் உள்ள நாங்க இதை எப்படி பார்க்கணும் என்றா, இது ஒரு ஈமானுடைய கண்ணோட்டத்தை பார்க்கணும். முதலாவது. ரெண்டாவது, இப்ப இதுல பாதிக்கப்பட்டு முடிஞ்சு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறான். நியூஸ்ல பார்க்கிறோம், சோசியல் மீடியாஸ்ல பார்க்கிறோம், இந்த ஊர்ல இந்த இடத்துல இவ்வளவு பாதிக்கப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ்மாரோட பேசுறோம், என்னோட கஸ்டமர்ஸோட பேசுறோம், எல்லாரும் அதுல ஆபத்தை மிக பயங்கரமாக சொல்றாங்க. இப்ப எங்கட கடமை என்ன? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மக்களுக்கு உதவி செய்யற கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கிக்கிறார். இதை எப்படி உதவி செய்யணும் என்றா, எங்கள சிலர் சதகாவை நினைக்கிறேன், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத நினைக்கிறேன், எங்களுக்கு மேல் மிச்சமாக இருக்கிற அதுல இருந்து எவ்வளவு சரி கொடுத்தா போதும். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வரும் பொழுது, அந்த மனிதன் எப்படி உதவி செய்யணும் என்றால், அந்த மனிதன் இப்ப சேவிங்ல வச்சுக்கிற சல்லிக்கு தானே அதை கொஞ்சம் வெளியெடுக்கணும். வாகனம் கொண்டு வாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறான் அடுத்த மாசம், அது இப்ப நான் வாகனம் வாங்குற டைம் இல்லை, கொஞ்சம் அதுல இருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும், மக்களோட கஷ்டத்துக்கு உதவணும். பிள்ளையோட கல்யாணம் வருது, அதுக்கு பிளான் பண்ணி ஒரு சல்லி ஒன்றை செட் பண்ணி வச்சுக்கிறாரு, அதை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. அங்க செய்யற அந்த லக்ஸரியை கொஞ்சம் குறைப்போம், பிரச்சனை இல்லை. ஆனா இங்கால என் உம்மத்துக்கு, என் மக்கள் கஷ்டத்துல இருக்கிற டைம்ல இது நான் லாபம் தேடிக்கொண்டு சந்தோஷம் வைக்கிறதில்ல. முஃமின் என்றா சகோதரர்களே, ஒரு முஃமினுக்கு கஷ்டம் வரும்போது உள்ளம் நோவணும். இதுதான் ஒரு முஃமினுடைய தொடர்பு. உள்ளம் நோகணும் சகோதரர்களே. ஒரு மனிதன் பசியில இருக்கிறது எங்களால ஒரு நாளும் தாங்க இல்லாத விஷயமா இருக்கும். பசியில ஒரு நாள் ஈக்க விடல, மினரல் வாட்டர் இல்லாம தண்ணி குடிக்காம ஒரு நாளும் ஈக்க விடுறது கேளாது. என்றால் இதுல அல்லாஹ் வச்சுக்கிற நன்மைக்கு தான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பசியை தீக்கிறது, கஷ்டத்தை தீக்கிறது, இதெல்லாம் லேசான நன்மைகள் இல்லை சகோதரர். அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு, பெரிய ஒரு பஞ்சம். மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, அதுல அபூபக்கர் ஹலீஃபா கிட்ட வந்து சொன்னாங்க, இதுக்கு நீங்க என்ன சரி ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்காட்டி மக்கள் பசியில மௌத்தா போறதை பார்க்க வேண்டியன்னு நினைச்சினாங்க. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை ஒன்று உருவாகிக்குது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, இந்த ராவைக்கடையில் அல்லாஹ் ஒரு இதை முடிவு ஒன்று தருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மக்கள் அனுப்பிவிட்டாங்க. இப்படி செய்தி இருக்கும் பொழுது மதீனால ஒரு செய்தி அடிபடுவது. மதீனால இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு ட்ரேடர், ஒரு பிசினஸ் மேன், இவர் ஒரு இம்போர்ட்டர். இவருக்கு சொந்தமான 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய சாமனங்கள், இன்னைக்கு நாங்க எப்படி கண்டெய்னர்ஸ்ல இம்போர்ட் பண்றோமோ, அந்த காலத்துல சாமனம் வரும் வந்து ராஹிலா காஃபிலா, அந்த யுத்தத்துக்கு இந்த பிசினஸ்க்கு போயிட்டு திரும்பி வருவாங்க, சாமனங்கள் எடுத்துக்கொண்டு 1000 ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய சாமனங்கள், தேவையான பொருட்கள், பசிக்கு தேவையான 3 பொருட்கள் அதில் வருது. ஒன்று வருது புர், மாவு வருது, மாவு தான் அவனோட மெயின் ப்ராடக்ட் அந்த டைம்ல சாப்பிட்றதுக்கு. ஜெயித் வருது, ஆயில் வருது, அதே போல ஜபீப் வருது, நாங்க பிளம் செல்வோம், கிஸ்மிஸ் செல்வோம், இது வருது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மதீனால இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் முடிவு பண்ணினாங்க, இது ஒரு நல்ல டைம்,
மக்கள் எல்லாம் பசியில பஞ்சத்துல தின்றதுக்கு ஒன்றும் இல்லாத டைம். இந்த சாமனத்தை இவர்கிட்ட நாங்க வாங்கினோம் என்றால் எங்களுக்கு நல்ல விலை வச்சு விற்கிறதுக்கு வெள்ளையோட எல்லாரும் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு வெளியே கூடி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கதவை தட்டி சொன்னாங்க, உங்களுக்கு வந்திக்கக்கூடிய சாமனம். ரிவாயத்துல வருது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த 1000 ஒட்டகங்களும் வார டைம்ல மதீனா எங்களுக்கு விலங்கல், அந்த தூசி, அந்த மிருகத்துடைய கால் பட்டு பட்டு தூசி பரகி எங்களுக்கு விலங்கல்ல அந்த அளவுக்கு பொருட்கள் அவர்கிட்ட இருந்து வந்து கொண்டிருக்குது. முழு மதீனாவாசிகளும் போனாங்க. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா வியாபாரிகளும் போயிட்டு சொன்னாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, இந்த சாமனத்தை நாங்க எடுத்தால் எங்களுக்கு எவ்வளவு விலை வச்சும் விற்கிறதுக்கு. அதனால அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ரிவாயத்துல 2 மாதிரி வருது. அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்க ஒரு விலை சொல்லுவீங்க தானே, அந்த விலையில இருந்து நாங்க 2 தந்து வாங்குறோம், உங்களோட விலையை சொல்லுங்க. அத்திர்ஹமு பித்திர்ஹமே, உங்களோட விலை உதாரணத்துக்கு நான் விலங்க சொல்றேன், 1 கோடி நீங்களே உங்களோட விலை, நீங்க சொல்ற விலை, நான் அந்த விலையில இருந்து உங்களுக்கு 2 தந்து வாங்குறோம், 2 கோடி தந்து வாங்குறோம். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, போதா எனக்கு இதை விட கூட தந்து வாங்க ஆளிக்கு இப்ப, ஆனா எனக்கு உங்களுக்கு இவ்வளவு தரும். ரைட், அப்படியா சார், நான் உங்களுக்கு 1க்கு 3 தாரமே, 1க்கு 4 தாரமே, இதை விட கூட தந்து வாங்க ஆளிக்கு, இதை விட கூட தந்து யாரும் வாங்குவாங்க? முழு மதீனாட வியாபாரிகள் நாங்க இருக்கிறோம், எங்களை தவிர வேற யாரும் இல்லை, யாரும் உங்கள்ட்ட இதை ஓரத்துக்கு போயிட்டு மஷூரா பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, இந்த பொருட்களுக்கு நீங்க 1 சொன்னா நாங்க 1க்கு 5 தந்து வாங்குறோம், இதை விட கூட எங்களுக்கு ஆஃபர் தரேன், உங்களோட வேலை 1 நாங்க 1க்கு 5 தந்து உங்கள்கிட்ட வாங்குறோம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதை விட கூட எனக்கு ஆஃபர் வந்து. இந்த மனிதர்கள் சொன்னாங்க, இதை விட கூட யாருமே ஆஃபர் பண்றதுக்கு இயலாது, நாங்க இவ்வளவு தந்து உங்கள்கிட்ட வாங்குறோம் என்றோம், இதுக்கு மேல எடுத்தா எங்களுக்கு விற்கிறதுக்கும் மேலாது. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ கத் அஅதா பிகுல்லி திர்ஹமின் 10 வல் ஹஸனத்து பி10 அம்சாலிஹா, ஏண்ட ரப்பு ஏண்ட அல்லாஹ் இந்த 1க்கு 10 தாரேண்டிக்கிறான், அந்த 10 பல மடங்காக 700 வரைக்கும் பெருக்கி தாரேண்டிக்கிறான். ஏண்ட மக்கள் பசியிலே கஷ்டத்திலே இருக்கிற டைம்ல இது எனக்கு ப்ராஃபிட் தேடுற நேரம் என்று நீங்க நினைச்சீங்களா? லா அப்தகி மின் அஹதின் திர்ஹமன் வலா தீனார், உங்கள்ட்ட வந்திக்கிற ஒத்தட்டது எனக்கு 1 திர்ஹம் 1 தீனார் வாணும், 1 வாணும் எனக்கு. இன்னமா அப்தகி, இந்த டைம்ல இந்த கஷ்டம் என் உம்மத்துக்கு வந்திக்கிற நேரத்துல நான் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? சவாப், அல்லாட சவாபும் வரிதா, அல்லாட பொருத்தத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள்கிட்ட வந்திக்கிற யார்கிட்டும் ஒன்றும் எனக்கு வானம், நீங்க வந்திக்கிற எல்லாரும் ஷாஹிதாக இருங்க, இந்த 1000 ஒட்டகமும் அதுக்கு மேலேக்கக்கூடிய அனைத்து சாமனத்தையும் ஏண்ட மதீனால பசியோட கஷ்டப்பட்டிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நான் சதகாவாக கொடுக்கிறேன். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களோட ஒரு சகோதரர் கஷ்டத்துல இருக்கிற டைம் இது நாங்க சந்தோஷமா இருக்கிற நேரம் ஒன்று இல்லை, நாங்களும் அந்த கஷ்டத்துல பங்கு கொள்வோம். கஷ்டத்துல இருக்கிற டைம் இது நல்ல டைம், சாமானுக்கு டிமாண்ட் ஆகிட்டு விலையை கூட்டி விற்கிற நேரத்தில். நான் கொரோனா டைம்ல பார்த்தோம் தானே, சில ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு. எங்களோட நாட்டில் எங்கேயுமே பெட்ரோல் இல்லை, பைக் ஓட்டுறதுக்கு இல்லை, ஊபர் ஓட்டுறவங்க, பிக்மி ஓட்டுறவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பைசிக்கல் ஒன்று வாங்க ஆரம்பிச்சாங்க. பைசிக்கல் பைசா ஏறிச்சா இல்லையா? அந்த பைசிக்கல் காலத்துக்கும் இல்லாத அளவுக்கு 1 லட்சத்துக்கு மேல பைசிக்கல் ஒரு விலை ஒன்று போச்சா இல்லையா? அன்பானவர்கள், ஒரு கஷ்டம் வரப்போக்குள்ள லாபம் தேடுற இடம் இல்லை சகோதரர். முஸ்லிம்கள் ஒரு நாளும் ஒரு கஷ்டம் வரப்போக்குள்ள லாபம் தேட மாட்டாங்க, லாபம் தேடுற இடம் இல்லை. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களோட நாட்டில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரம் ஒவ்வொருத்தரோடு பேசி பார்த்தா விளங்குது. அவ்வளவு கஷ்டம். சிலர் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த அவங்களோட நிலைமையில போய் எங்களுக்கு பார்த்தா விளங்கும் சகோதரர்களே. அதனால எங்களோட எல்லாத்துலையும் கடமைக்குது, எங்களோட எல்லாம் தேவையை முடிச்சுட்டு பேலன்ஸ் செய்கிற சல்லியால சதக்கா இல்லை. இந்த டைம் எங்களோட தேவைகளுக்கு நாங்கள் வச்சுக்கிற சல்லிலிருந்து கொஞ்சம் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்யறது எங்களோட எல்லாம் கடமை. அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் ஜாவத்து பள்ளியிலே எங்களோட நாட்டில் பாதிக்கப்பட்ட புத்தளம் டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஏரியாவுக்கு பொறுப்பெடுத்து அந்த இடத்துல அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்யறதுக்காக வேண்டி ஆல்ரெடி பள்ளியில கலெக்ஷன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நாங்கள் அந்த மாதிரி கட்டத்தில் எங்களோட சதக்காக்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்கையிலும் பள்ளியில் எல்லா இடத்துலையும் ஃப்ளட் ரிலீஃப்காக வேண்டி தான் சல்லி சேர்க்கப்படுவது. இந்த சல்லிகள் அதே மாதிரி உங்களுக்கு யார் சரி என்ன சரி பொருள் ஒன்று கொடுத்து தரையிலுமெண்டா, சாமான் தரையிலுமெண்டா, அதையும் மஷூரா பண்ணி உங்களால் ஏண்டிய உதவிகளை சகோதரர்களே இந்த மக்களுக்காகவே நாங்கள் செஞ்சுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைத்து சேவைகளையும் கபூல் செஞ்சு நாங்கள் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், செய்யக்கூடிய தான தர்மங்கள், இவ் அனைத்தினுடைய
பிரதிபலனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் நாளைக்கு கபர்ல காட்டி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.